ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு vlog, அதாவது இண்டிவிஜுவலாக யாரும் இல்லாமல் நானும் என்னோட ஆர்ட்டும் ஒரு vlog உங்களோட ஷேர் பண்ணுறேன். முதலே உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா இது கூடவே வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் எனக்கு தெரியாதுங்க. நான் பாட்டுக்கு என் கை வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த டைமில் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ என் ஃபோனை வச்சுக்கிட்டு உங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் அதுக்கு மட்டும் மன்னிச்சுக்கிட்டு என் வீடியோவை நீங்கள் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா என் சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்ட். இது ஒரு பெயிண்டிங் மட்டும் கிடையாது, ஒரு கிராஃப்ட் ஒர்க், டேஞ்சூர் பெயிண்டிங். ஜென்ரலாக வரைய தெரியும், ஆனால் இந்த ஆர்ட்டை கற்றுக்கணுன்னு தவம் இருந்து ஒரு 4 days மட்டும் ஒரு ஒர்க் ஷாப் போய் கற்றுக்கிட்டேன். அண்ட் நிறைய டைம் இருக்கும் போதெல்லாம் இன்ஸ்டாவில் பார்த்து சில நுணுக்கமான ஒர்க்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ அது மூலமாக இப்போ என்னோட பூஜை ரூமை திரும்ப ரீசெட் பண்ணுறதுக்கு தான் இந்த பெயிண்டிங் ஆரம்பித்தேன். பேசிக்காக வேறு யார்கிட்டயாவது சொல்லி பண்ணலான்னு தான் முதல் தோணுச்சு. அதுக்கப்புறம் என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்வேன்ல, செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு போர்டாக நான் முடித்தது தான். பாருங்க, சூரிய நாராயணன். இதுல கூட நான் இது பண்ணும்போது எங்க அம்மாக்கு எப்படிமா இருக்கு சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. எங்க அம்மாக்கும் ஒரு சூரிய நாராயணன் பண்ணி கொடுத்தேன். இதுல பாத்தீங்கன்னா ராமர், கிருஷ்ணர், முருகர், வெங்கடாச்சலபதி, விநாயகர், அதுக்கப்புறம் சரஸ்வதி, மகாலட்சுமி, சூரிய நாராயணன், சிவன் ஃபேமிலியோட எல்லாமே சேர்ந்து ஒவ்வொரு மாதமும் 1 to 10, அதாவது என்னோட ஷூட்டிங் டைம் இல்லாத இதவா வீட்டில் தனியாக உட்காந்துருவேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே ஆராம்சே உட்காந்து செஞ்சது தான் இதெல்லாம். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இதுக்கு தனியாக என்னோட பூஜை ரூமில் ஒரு எலக்ட்ரீஷியன், கார்பெண்டர் எல்லாரையும் வச்சுக்கிட்டு டக்குன்னு இதுக்குன்னு ஒரு செட் பண்ணி நான் பண்ணது தான். Half the way done, இன்னும் ஃபேஸ் வரையல. Half the way done, இன்னும் ஃபேஸ் வரையல. ஸோ இன்னும் ஃபுல் கம்ப்ளீஷன் பண்ணல. நிறைய முடிக்க வேண்டியிருக்கு. பட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டேன். இதில் வெங்கடாச்சலபதி தான் கடைசியாக பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இப்போ ரீசெண்ட் டைமில் நான் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சங்கமம் 3 முடிச்சும் சிங்கப்பெண்ணும் போயிட்டு இருந்தது. அந்த ஷூட்டிங் கேப்பில் 2 days இருந்துச்சு. அந்த 2 daysக்குள்ளே கண்டிப்பாக இந்த ஒர்க்கை முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு பிடிவாதமாக பண்ணது தான் இந்த வெங்கடாச்சலபதி. கிட்டத்தட்ட நைட் ஒரு 12 o'clock வரைக்கும் உட்காந்து பண்ணேன். ஃபைனலி முடிச்சிட்டேன். கொஞ்சம் கிட்ட காட்டுமா? இது ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வீடியோ போடவே முடியலங்க. ஏன்னா நம்ம டிராயிங் ஆர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற கான்சென்ட்ரேஷனாக இல்லை. அவ்வளோ சீனியர்லாம் இல்லை, கற்றுக்குட்டி நான். அதனால மெயினாக ட்ராயிங்கை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுலேருந்து பூஜை ரூம் எப்படி நான் செட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதை முதல் போய் நான் கம்ப்ளீட்டாக ஃப்ரேமுக்கு கொடுக்கணும். ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அழகாக இந்த பூஜை ரூமில் மற்ற சுவாமிகளோட வெங்கடாச்சலபதி, எனக்கு செல்ல குட்டி, என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன், அந்த மாதிரி அவரை செஞ்சாச்சு. நல்ல விதமாக வந்திருக்காரு. கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சிட வேண்டியதுதான். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு. எனக்கு என் பூஜை ரூம் இப்போ ரொம்ப தெய்வீகமாக, ரொம்ப மனசுக்கு திருப்தியாக அமைஞ்சிருக்குன்னு மனசுக்கு தோணியிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி தோணுதுன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் ஷேர் யோர் கமெண்ட்ஸ் அண்ட் யோர் விஷஸ் அண்ட் யோர் பிளெஸிங்ஸ். கடவுள் எல்லாரோடையும் இருப்பான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வியூவிங். கீப் ஸ்மைலிங் அண்ட் பி பாசிட்டிவ் ஆல்வேஸ். பாய்.